அதே நேரத்தில் உங்களுக்கு கிடைத்த கஷ்டங்களுக்கு காரணமாக விளங்குவது இந்த சிம்மத்தில் பிறந்ததுதான். இந்த ஒரு ராசியில பிறந்தவங்க வெளி தோற்றத்தை பார்த்த அளவுக்கு சிங்கம் போல வலிமையுடன் இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள குழந்தை போல மென்மை மனதுடன் எப்பொழுதுமே நடந்து கொள்வாங்க. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை ஏமாற்றிய திருப்தி, நிம்மதி அந்த நிம்மதி அந்த துரோகிகளின் முகத்தில் மட்டும்தான் இருந்தது. ஆனா அந்த துரோகம் காரணமாக காயமடைந்த மனசு அது உங்களுடையதாக இருந்தது. இதுவரை உங்களுடைய ஏமாற்றிய அனைவரும் உங்களை நினைத்து அதிக அளவுல சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா உங்களை ஏமாத்தி விட்டோம், உங்களையே அவன் நம்ப வைத்து ஏமாத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மனதானது அவனுக்குள்ள இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலமானது உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கும். இந்த ஒரு நேரத்துல நீங்க கேட்டபடி ராகு கேது கொடுத்த ஏமாற்றங்கள், நெருங்கிய ஒருவரின் துரோக துரோக உங்களுடைய நெருங்கிய ஒருவரின் துரோகத்தால் நீங்க ஏற்பட்ட துன்பங்கள், இது அனைத்தும் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இதுவரை ராகு கேது இந்த சிம்மம் ராசிக்கு கொடுத்த நெருங்கிய ஒருவரின் துரோகம். இந்த துரோகம் எங்கிருந்து தெரியுமா ஆரம்பித்தது? இது வெறும் கதைன்னு மட்டும் சொல்லக்கூடாது. பல சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நடந்த உண்மையான சம்பவம். இந்த சிம்மம் ராசியில பிறந்த ஒருவரை நம்பினால் முழு நம்பிக்கையோட நம்புவாங்க. அந்த நம்பிக்கையை உடைக்கிறவர்கள் சாதாரணமானவர்களாக இருக்க மாட்டாங்க. நெருங்கியவர்கள், இல்லை அப்படின்னா உங்களுடன் தினமும் பேசியவர்கள், அதுவும் இல்லை அப்படின்னா உங்க ரகசியம் தெரிஞ்ச ஒருத்தராக இருப்பார்கள். உங்களை பார்த்து வளர்ந்தவங்களா கூட ஒரு ஆள் இருக்கலாம். இவர்களில் ஒருவராகத்தான் உங்களுடைய மனதையே அந்த அளவுக்கு புண்படுத்தி இருக்க முடியும். சில மாதங்களுக்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் மறக்க முடியாத ஒரு சம்பவம். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய துரோகமா இருந்திருக்கும். அந்த துரோகம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 2 விதமா அதை சொல்லலாம். ஒன்று, பண விஷயத்துல அந்த துரோகம் நடந்திருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கையை வைத்த இடத்துல ஒரு துரோகமானது நடந்திருக்கும். முதல்ல பண விஷயத்துல உங்களுக்கு எப்படி துரோகங்கள் நடந்திருக்கும் அப்படின்னா, நீங்க நம்பி பணம் கொடுத்தவர் உங்களுடைய உதவியை பல முறை பெற்றவராக கூட இருப்பார். ஒரு நாள் எனக்கு தெரியாது, நீங்க தான் தவறா புரிஞ்சிருக்கீங்க, பணம் கொடுத்ததே இல்லை அப்படின்னு பேசிக்கொண்டே உங்களிடமிருந்து முழுவதுமாக விலகியிருப்பார். உங்களுக்கு வந்த காயம் அது பணம் போனதால் அல்ல, நீங்க நம்பிய ஒருவர் உங்களை ஏமாற்றி விட்டு போயிட்டார். அவனை நம்பிதானே அவனுக்கு எவ்வளவோ உதவிகளை பண்ணணும், எவ்வளவோ விதமான பணங்களை அவளுக்காக செலவழித்தோம். ஆனா இந்த ஒரு நேரத்துல அவன் நம்முடைய நம்பிக்கைத்தையே உடைச்சிட்டு போயிட்டானே, அவனுக்கு நான் எந்த அளவுல கெடுதல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களை நீங்களே நினைத்து வற்புறுத்தி கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு கெடுதல் சில மாதங்களுக்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். அடுத்ததாக உறவு நம்பிக்கையில உடைந்த துரோகம். அதுவும் நீங்க நம்பிய ஒருவர் தான். உங்கள் பின்னால் வேறு கதைகள் பேசியிருப்பார். ஆனா உங்களுக்கு விரோதமான மற்றவர்களிடம் இணைந்து பிழை பேச்சு கூட உங்களை பற்றி அவர் பேசிக் கொண்டிருந்திருப்பார். உங்களால் இதை நம்பவே முடிந்திருக்காது. மற்றவங்க கூறியிருப்பாங்க உங்களிடம் அவன் கூடயே இருந்துட்டு இப்படி பேசுறான் அப்படின்னு. ஆனா நீங்க அவங்க கூட அந்த கூறின அவங்க கூட நீங்க சண்டைக்கு போயிருப்பீங்க. ஆனா ஒருபோதும் இவன் இப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல அந்த ஒரு நபர் உங்களுக்கான அன்பை போல நடித்து கொண்டு உங்களுடன் இருந்திருப்பார். ஆனா அது ஒரு தருணத்துல ராகு கேது உண்மை முகத்தை காட்டி அந்த ஒரு நபர் எப்படி உங்களை பயன்படுத்துகிறார் என்பதை ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருப்பார். இந்த ஒரு நேரத்துல நீங்க ராகு கேதுவை நினைச்சு கோவப்படக்கூடாது. அவர் தான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்க கூட யார் உண்மையா இருக்கா, யார் பொய்யா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்கள் முன்னாடி தெரிய வைத்தது. எனவே அவரை நினைத்து நீங்க ஒருபோதும் கோவப்படவே கூடாது. இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு அனைத்து விதமான உண்மைகளுக்கும் தெரிய காரணமாக இருந்தது இந்த ராகு கேது மட்டுமே. இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில துரோகத்தால் உங்களுக்கு என்னென்ன நடந்து என்னென்ன உங்களை விட்டு விழுந்தது தெரியுமா? சில நாட்களாய் உங்களுடைய மனதிற்குள் மன அழுத்தம், இரவில் தூக்கம் இல்லாம உங்களுடைய மனமானது எதையாவது ஒன்று நினைத்து கொண்டே இருக்கும். ஏன் இப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேதனை உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். பேச யாரும் இல்லாத ஒரு தனிமை உணர்வானது உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நம்பிக்கை வைத்த ஒரு இடத்திலேயே ஒரு காயமானது ஏற்பட்டது உங்களால தாங்கிக் கொள்ளவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த சிம்மம் ராசிக்காரங்க காயமடைந்ததால் அதை வெளியில காட்ட மாட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நீங்க வைத்து அதை நொந்து அதை நினைத்து ஒரு தினமும் ஒவ்வொரு நாளும் இரவும் அழுது புலம்பிக் கொண்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமானது உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இந்த 5 நாட்கள் ராகு கேது இங்கே பெரிய ஒரு திருப்பு முனையை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த போகிறது. இங்குதான் ஒரு முக்கியமான ஒரு மாற்றமானது ஆரம்பமாகும். எதிர்த்தவர்கள் அனைவரும் தானாகவே கீழே விழுகக்கூடிய ஒரு காலம். இந்த ஒரு நாளுக்கு பிறகு ராகு அருட்சக்தி நிலைக்கு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இதனுடைய பலனாக உங்களை குறை சொல்லியவர்கள் அனைவரும் உங்களிடமிருந்து தவறாகி விடுவார்கள். உங்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு கர்மாவானது திரும்பி அவங்களுடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரி நடக்கும். அவர்கள் செய்யும் விஷயங்கள் திரும்பி அவர்களையே காயப்படுத்தும். அவர்கள் உங்களின் வாழ்விலிருந்து தானாகவே விலகி விடுவார்கள். இந்த வருஷமானது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அழிவு காலமாக மட்டுமே இருக்கும். ஏன் அப்படின்னா நம்பிய ஒருவர், நீங்க எவ்வளவோ நம்பிக்கை வைத்திருப்பீங்க அவங்க மீது, அவங்களே உங்களுடைய வாழ்க்கையில இப்படி பண்ணும் பொழுது அதனுடைய கர்மாவானது அவங்களை சும்மா விடாது. நீங்க எந்த அளவுக்கு அவங்க மீது கோபப்பட்டு அவங்களை எந்த அளவுக்கு நீங்க மனசுக்குள்ள அன்பு காட்டினீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையிலையும் துரோகங்களானது நிச்சயமாக நடக்கும். அவங்களுடைய வாழ்வும் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கும். இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமானது ஏற்படும். உங்களுடைய அதிபதி சூரியன் மிகவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார். இதனால் இந்த நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில
கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்க, நீங்களோ உங்களுடைய குழந்தைகளோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ எழுதுறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு வேலையானது உங்களுக்கு கிடைக்கும். வேலை பதவியில் இருக்கக்கூடிய வேலைகளில் உங்களுக்கு உயர் பதவியானது கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகள் உங்களை இந்த ஒரு நேரத்தில் பாராட்டுவாங்க. தடைப்பட்ட பண விஷயங்கள்ல ஒரு நல்ல செய்தியானது உங்களை தேடி வரும். பயணம், சான்றிதழ், அங்கீகாரம் அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல இது சம்பந்தமா நீங்க அலைந்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு நல்ல ஒரு மாற்றமானது உங்களுக்குள்ள கிடைக்கும். இந்த ஒரு நாள், இந்த 5 நாட்கள் சிம்மம் ராசிக்கு நேருக்கு நேர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு காலமாக நிச்சயமாக இருக்கும். பணவரவு திடீர்னு ஒரு உயரும். இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பணவரவை நுழைப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். இதனால் எதிர்பாராத அளவுக்கு பணவரவு கிடைக்கும். பெரிய செலவுகள் எதுவாக இருந்தாலும் அது குறைய தொடங்கும். முதலீடுகள் பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நின்று போன தொழில் சம்பந்தமான வேலைகள் கூட மீண்டும் உயிர் பெற்று எழுந்துவிடும். தொழிலில் ஒரு பார்ட்னர்ஷிப் ஆனது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றங்களானது ஏற்படும். உங்களுடைய உறவை சீராக்கக்கூடிய ஒரு சக்தி கேது பகவான் கொடுப்பார். கெட்ட எண்ணங்களை நீக்கக்கூடிய சக்தியானது கேது பகவான் கொடுத்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். இது உங்களுடைய குடும்பத்துல அமைதியை ஏற்படுத்தும். தவறாக புரிந்தவர்கள் உண்மையை அறிவாங்க. தொலைந்த உறவு கூட மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். திருமணம், காதல்ல நல்ல ஒரு முன்னேற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். உங்களை விட்டு சென்றவர்கள் இப்போது திரும்ப வர நினைப்பாங்க. நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒண்ணே ஒண்ணு. இந்த சிம்மத்தை விட்டு போனவங்க மீண்டும் சிம்மத்தின் பக்கம்தான் வருவாங்க. அது உங்களுடைய பரம்பரை விதி. இது யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, உங்களை விட்டு ஒரு ஆள் போறாங்க அப்படின்னா மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா நீங்க அவங்க மீது காட்டின அன்பும் பாசமும் மதிப்பிட முடியாத அளவுக்கு எவ்வளவோ பணம் மற்றவங்க அவங்களுக்காக செலவழிப்பாங்க. ஆனா உங்களுடைய பாசத்துக்கும் முன்னாடி அந்த பணமானது ஒரு அளவுக்கு கூட வர முடியாது. எனவே அந்த ஒரு இடத்துல உங்களுடைய அன்பும் பாசமும் இருக்கும். இதனால உங்களை தேடி மீண்டும் அவங்க வருவாங்க. எனவே இந்த இடைப்பட்ட நாட்கள்ல உங்களை விட்டு விலகியவர்கள் உங்களை தொடர்பு கொள்வதற்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக முயற்சி செய்வார்கள். ஆனா நீங்க இவர்களை மன்னிக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய மனது எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும். அதில் நான் சொல்ல வேண்டியது எதுவும் கிடையாது. இது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு கிரகநிலையானது எப்படி அமைந்திருக்கிறது? இது உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு நன்மையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம். சூரிய பகவான் உங்களுடைய அதிபதி. சூரிய பகவான் உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம், பாராட்டு, வெற்றி என இந்த ஒரு மூன்றையும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நோக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார். அடுத்ததா சனி பகவான் உங்களுடைய சிரமத்தை அகற்றி நியாயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அடுத்ததாக ராகு பகவான் உங்களுக்கு எதிராக இருந்தவர்களை தணிக்கிட்டு உங்களுக்கு புது வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். கேது பகவான் உங்களுடைய மனக்குழப்பத்தை அகற்றி உண்மையை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த ஒரு நேரத்தில் வந்திருக்கிறார். சுக்கிரனும் புதன் பகவானும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில பணம், தொழில், உறவு இந்த மூன்றையும் இந்த ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு இந்த ஒரு நேரத்தில் கொண்டு வர போகிறார். எனவே இந்த ஒரு நேரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில சமயங்கள்ல மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். அது இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகிறது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகிற அதிர்ஷ்டங்கள், புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். வாழ்க்கையில உயர்வதற்கான ஒரு நல்ல ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ள கிடைக்கும். தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியானது கிடைக்கும். வெளிநாட்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கும். புது வீடோ, புது வாகனமோ, புது நிலமோ எது வாங்கணும் அப்படின்னாலும் அதற்கு இந்த ஒரு நாளானது நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும். திடீர்னு பொருள் லாபமானது உங்களுக்கு அடைய முடியும். உங்களுடைய திறமைக்கு பெரிய அளவில் பாராட்டுகள் கிடைக்கும். உங்களுடைய பெயரானது இந்த ஒரு நேரத்தில் உயர ஆரம்பிக்கும். சமூக மரியாதையானது உங்களுக்குள்ள கிடைக்கும். உங்கள் வீட்டு நிலைமை இந்த ஒரு நேரத்துல மேம்படும். வீடு கெட்டி கொண்டிருக்கிற நபர்களுக்கு லோன் சம்பந்தமாகவோ இல்லைன்னா வேலை சம்பந்தமாகவோ இந்த ஒரு நேரத்தில் நன்மைகளானது நடக்கும். இந்த ஒரு நேரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய புன்னகைக்கு நீங்கள் புன்னகித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது நடக்கும். நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் நடக்கும். சிம்மம் ராசி என்பர்களை நீங்கள் தாங்கிய துன்பங்கள் சாதாரணமான துன்பங்கள் கிடையாது. நீங்கள் தான் எல்லாம், உங்களுடைய மனசு தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனது உங்களுக்குள்ள வரும். இந்த ராகு கேது கொடுத்த சோதனைகள் இப்போது முடிவுக்கு வந்தது. இந்த இடைப்பட்ட 5 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அதிசய வாரமாகவே மாறும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் அனைவருமே இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு கீழே இறங்கி விடுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க செய்த துன்பங்களுக்கும் தவறுகளுக்கும் அவங்க என்னென்ன தண்டனைகளை அனுபவிக்க வேண்டுமோ அதை கர்மாக்கள் நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும். நீங்க எதிர்பார்த்த காத்திருந்த ஒரு நல்ல ஒரு நாட்கள் உங்களுடைய வாசலில் நின்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு நாட்களை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை எங்கேயோ கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். எனவே மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், நல்லதே நினையுங்கள், நல்லதே நினையுங்கள். உங்களுக்கு தெரிந்த ராசி பலன் சிம்மம் ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்யுங்கள். அவர்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நன்றி, வணக்கம்.